ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 12 புதன்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு பயன் கருதாது பணி செய். உயிர்கள் கர்மம் புரியாது இருக்க முடியாது. ஜீவனின் இயல்பு வினையாற்றுவது. உடலின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவாவது ஜீவன் வினையாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை உபதேசிக்கும் போது, நீ சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை ஆற்றுவாயாக. கர்மம் புரியாமல் இருப்பதை விட கர்மம் புரிவது சிறந்தது. கர்மம் செய்யாமல் இருந்தால் உனக்கு உடலை பேணுவது கூட சாத்தியமாகாது என்று உபதேசிக்கிறார். நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜாயோயோ ஹய கர்மணஹ சரீர யாத்ராபிசதே ந பிரசித்தியேத கர்மணஹ. பகவான் ரமணர் கர்மத்தின் பயன் சித்த சுத்தி அடைவித்து விடுதலை அடைய வழிகாட்டும், அம்மட்டே அதன் பயன் என்று உபதேசிக்கிறார். இதையே கருத்தனுக்காக்கும் நிற்காமிய கண்மம் கருத்தை திருத்தி அஃது உந்தி பெற கதிவழி காண்பிக்கும் உந்தி பெற. தன்னை யார் என்று உணரும் ஞானமே ஒருவருக்கு வீடு பேறு அளிக்கும் என்பதே பகவான் ரமணரின் இறுதியான முடிவு. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார், நீ பற்றின்றி எப்பொழுதும் ஆற்ற வேண்டிய கடமைகளை சிவனே செய். ஏனெனில் பற்றின்றி கடமைகளை செய்கிற மனிதன் பரமாத்மாவை அடைகிறான் என்று கூறுகிறார். தஸ்மாத சசக்த சததம் காரியம் கர்ம சமாசரக அசக்தோ கியாசரன் கர்ம பரமாப்னோதி புருஷக. ஞானமடைந்த மெய்ஞானிகள் கூட தங்களுக்குரிய கடமைகளை தாங்களே செய்து கொள்கிறார்கள். அவர்கள் கர்மம் ஆற்ற வேண்டிய அவசியமில்லை. ஆயினும் லோகக்ஷேமத்திற்காக அவர்கள் சேவை செய்கிறார்கள். ஞானிகள் தங்களை பின்பற்றும் கோடான கோடி அன்பர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்க கர்மம் புரிகின்றனர். நாம் செய்யும் கர்மங்கள் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அதற்குண்டான பலனை கொடுத்தே தீரும். இது கர்மாவின் விதி. ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் அந்த ஊரில் பல கோவில்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினார். பல பள்ளிகள் கட்டினார். அவருக்கு அதில் பெரிய பெருமை. அதே ஊரில் பரம ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் இளகிய மனம் கொண்டவன். யாராவது ஏதாவது கேட்டால் உடனே கொடுத்து விடும் குணம் உடையவன். அவனுடைய ஒரே மகளுடைய திருமணத்திற்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தான். பக்கத்து தெருவில் இருந்த பரம ஏழை ஒருவன் தன் மகனை கல்லூரியில் சேர்ப்பதற்கு பணம் இல்லாமல் தவித்தான். அந்த தாளார மனம் கொண்டவனிடம் வந்து உதவி கேட்டான். உடனே தான் மகள் கல்யாணத்திற்கு வைத்திருந்த பணத்தை எடுத்து கொடுத்து விட்டான். அவன் மகள் திருமணம் பணமில்லாமல் நின்றே விட்டது. அந்த செல்வந்தரும் ஏழையும் இறந்தபின் இருவரையும் யமதர்மராஜாவிடம் கொண்டு போய் நிறுத்தினார்கள். தர்மராஜா இருவருடைய கர்ம கணக்கையும் பார்த்துவிட்டு ஏழையை சொர்க்கத்திற்கும் பணக்காரரை மோசமான நரகத்திற்கும் அழைத்து செல்ல ஆணையிட்டார். யமதர்மராஜாவின் ஏஜென்ட்டுக்கு ஒன்றும் புரியவில்லை. தர்மராஜா சொன்னார், செல்வந்தர் செய்த தர்மமெல்லாம் சுயநல சிந்தனையோடு புகழுக்காகவும் பெயருக்காகவும் செய்யப்பட்டவை. ஆனால் இந்த ஏழை சுயநலம் பார்க்காமல் தன் மகள் திருமணம் நின்றாலும் பரவாயில்லை என்று பயன் கருதாமல் தர்மம் செய்ததால் அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் என்று தர்மராஜா தன் அசிஸ்டண்ட்டுக்கு பதில் சொன்னார். கர்மம் செய், பலனை பகவானிடம் விட்டுவிடு. ஓம் தத் சத்.
நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். நண்பர்களே, வணக்கம், நன்றி.